அவர் நம்மளை சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறார். உங்க பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும்போது வழியில கர்த்தருடைய பாதச்சுவடு தான் இருக்கணும். நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய பாதச்சுவடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரியான விசுவாச வாழ்க்கை வாழலன்னு தான் அது அர்த்தமாகும். நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய பாத சுவடுகள் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். பிரச்சனைகள் வராமல் இருக்காது. கரடு முரடான பாதை இல்லாமல் இருக்காது. அக்னி போன்ற சூழ்நிலை வராமல் இருக்காது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவர் நம்மளை சுமந்து கொண்டு அதை கடக்க செய்கிற நல்லவராய் இருக்கிறார், அன்பானவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பை பத்தி பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறிச்சு பார்ப்போமா? இந்த அன்பை நம்ம ஒரு தாயின் அன்போடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தாயின் அன்போட இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தாங்க. ஏன்னா இந்த அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு, மிகப்பெரிய